வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கான தள்ளுபடி விவரங்கள் இப்போது வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா என்று மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி இது சாத்தியமில்லாத ஒன்றாக தான் இருக்கிறது. ஸோ இந்த நிலையில் தமிழக அரசு முதல்வர் தளபதி விஜய் இதை பற்றி குறித்து தேர்தல் வாக்குறுதியில் கூட இதை பற்றி எதுவுமே வெளியிடவில்லை. இப்போது அதிரடியாக கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி வெளியாகிறது என்ற செய்தி வெளியாகிறது. கட்டாயம் 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியாகி வருகிறது. இந்த அறிவிப்பை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க? இந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே இருப்பவர்களுக்கு மட்டுமே தான் இதை பண்ணுறாங்க. 5 சவரனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா என்ற அப்டேட்டும் இனிவரும் 15 நாட்களில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு என்னென்ன விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் கிடைக்க போகுது, ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் தெரியும் இல்லையா, 5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தான் இந்த தேர்தல் தமிழகம் வெளிவரும் என்று. அனைத்து மாநிலங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது என்று இல்லையா. நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரும் விதமும் அத்தியாவசிய தேவைக்காகவும் வைத்து நகைக்கடன் வாங்குகிறோமா இல்லையா. ஸோ இப்போ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா 1,25,000க்கு மேலே இப்போ நகைக்கடன் ரொம்ப போய்கிட்டே இருக்குது. இந்த நிலையை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பெரும் விதமாக நகைக்கடன் தள்ளுபடி செய்வதாக வரும் செய்தி வெளியாகி வருகிறது. நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய 12 வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகள் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு பட்டியலில் பார்த்தீங்கன்னா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பிரித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மூலமாகவும், பார்த்தீங்கன்னா நகை வாங்கும்போது அட்ரஸ் ப்ரூஃபாகவும் இந்த ரேஷன் கார்டை நம்ம கொடுத்துருப்போம். அந்த அடிப்படையின் கீழ் உண்மை கோட்டிற்கு உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நகைக்கடன் 12 வங்கிகளில் இருக்கக்கூடிய நகைக்கடனை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பு அதிரடியாக வெளியாகியுள்ளது. பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும். அதற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை. கூடிய விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி கட்டாயம் விரைவில் வெளிவரும் என்ற அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. அடிப்படையில் 2021 60,000 கோடி மதிப்பு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று உறுதி செய்யப்படுகிறது. மீண்டும் 2026 நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா என்ற அறிவிப்பு மிகவும் மக்களின் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடி கொண்ட சூழ்நிலையில் எந்த அரசு அமைந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தமிழக அரசாங்கம் தளபதி விஜய் அவர்கள் இந்த நெருக்கடியில் கூட நகைக்கடனை தள்ளுபடி செய்ய திட்டமிட்டு வருகிறார். கண்டிப்பாக நகைக்கடன் வர வேண்டும் என்ற மக்களும் திட்டமிட்டு வருகிற சிஎம் தளபதி விஜயும் இதை எல்லாவற்றையும் அறிந்து மக்களுக்கு எடுத்து கொண்டு வந்த செய்தியாளர் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.